ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் எம்ப்ராய்டரி கிளாஸ் 3ல் இன்றைக்கி செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க நாம் பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த லைனில் நான் முதல்ல இந்த மாதிரி த்ரெட் எடுக்கிறேன். த்ரெட்டு இந்த மாதிரி எடுத்து இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த த்ரெட்டு நாம் எடுத்த அதே ஹோலில் தான் திரும்ப நீடில் வந்து விட போகிறோம். இந்த மாதிரி அதே இதில் நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லூப் வந்து ஃபார்ம் ஆகும். நம்ம இதிலே இதை நாம் பேக் ஸ்டிச்சுக்கெல்லாம் எடுத்தோம்ல, அதே டிஸ்டன்ஸில் நெக்ஸ்ட்டு நீடில் விட்டு எடுக்க போகிறோம். இப்போ இழுத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நீங்கள் இழுக்கக்கூடாது. ரொம்ப இழுத்தீங்கன்னா இந்த நம்ம செயின் ஸ்டிச் வந்து ஸ்ட்ரைட் ஸ்டிச் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதை ரொம்ப இழுக்காதீங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு திரும்ப சேம் நீடில் இந்த இடத்துல நாம் வந்து நீடில் எடுத்தோம்ல, அதே இடத்துல தான் திரும்ப வந்து நீடில் விட போகிறோம். ஏதோ குழப்பாயிருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்ப்ராய்டரி கிளாஸ் 3ல் செயின் ஸ்டிச் போடுறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதில் த்ரெட் எடுத்துக்கோங்க. திரும்ப நாம் வந்து த்ரெட் எடுத்த அதே ஹோலில் தான் திரும்ப நீடில் இன்சர்ட் பண்ண போகிறோம். நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். திரும்ப நாம் பேக் ஸ்டிச்சுக்கு நீடில் போட்டால் அந்த சேம் டிஸ்டன்ஸ்லேயே இதுக்கும் வந்து நாம் வந்து நீடில் எடுத்துக்கலாம். எடுத்து இந்த லூப் மாதிரி இருக்கிறத வந்து இந்த லூப்புக்கு உள்ளாடி நீடில் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம இழுத்தெடுக்கலாம். நம்ம இந்த லூப்பை வந்து ரொம்ப வந்து டைட் பண்ணக்கூடாது. ரொம்ப டைட் பண்ணால் அந்த ரவுண்டு மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகாது. ஸோ இதை கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக விட்டுக்கோங்க. திரும்ப சேம் அதே இடத்துல நீடில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப இதே மாதிரி லூப் வரும். அதே இதில் தான் திரும்பவும் பாருங்கள். நம்ம வந்து செயின் ஸ்டிச்சுன்னா இந்த மாதிரி இதில் வந்து ரவுண்டு மாதிரி ஃபார்ம் ஆகணும். இதுதான் செயின் ஸ்டிச்சு. திரும்பவும் சேம் நம்ம எங்கே இருந்து நீடில் வந்து த்ரெட் எடுக்குதோமோ அதே இடத்துல தான் நீடில் வந்து இன்சர்ட் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு இந்த லூப் மாதிரி இருக்கிறத வந்து டைட் பண்ணால் என்ன ஆகும்னு காமிச்சு தரேன். இப்போ நீங்கள் இப்படி எடுத்து இதை நீங்கள் இப்போ டைட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோடது வந்து ஸ்ட்ரைட் ஸ்டிச் ஆயிரும். பார்த்தீங்களா? இதுவும் சேமாக இருக்க மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், செயின் ஸ்டிச் இந்த மாதிரி இருக்கும். நமக்கு இந்த மாதிரி வரக்கூடாது. ஸோ நம்ம வந்து இதை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுடலாம். செயின் ஸ்டிச்சுக்கு எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி வரணும். பார்த்தீங்களா? ரொம்ப டைட்டாக எடுக்கக்கூடாது. ரொம்ப டைட்டாக எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வராது. ஸோ ரொம்ப டைட்டாக எடுக்காதீங்க.
செயின் ஸ்டிச்சு எப்போவுமே லூஸாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த லைனோட எண்டுக்கு வந்துட்டோம். இனி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இனிமேல் நமக்கு செயின் ஸ்டிச் தேவையில்லை. அப்படின்னா இங்கேருந்து ஒரு இதில் உள்ளாடி போட்டுக்கோங்க. இங்கே நம்ம செயின் போட்டிருக்கோம். செயின் போட்டு உள்ளாடியிலேருந்து த்ரெட் எடுத்திருக்கோம். இந்த செயின் போட்டிருக்கோம்ல, இந்த த்ரெட்டோட இந்த இருக்க த்ரெட்டோட வெளியே இந்த பக்கமாக நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணி கீழே வந்து நாட் போட்டுக்கலாம். இப்போ இதுதான் செயின் ஸ்டிச்சோட பேக் சைடு. நம்ம இதில் எப்படி நாட் போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட்டு முடித்த இடத்துலேருந்து பக்கத்தில் இருக்க ஸ்டிச் வழியாக நீடில் போட்டு வெளியே எடுத்துருங்க. அது இந்த நம்ம ஃப்ரீயாக இருக்குல்ல, அந்த த்ரெட்டோட சென்டர் வழியாட்டு இந்த த்ரெட் எடுத்து இழுத்தோம்னா நாட் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து நாட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹார்ட் ஷேப்பில் தான் செயின் ஸ்டிச் பண்ண போகிறோம் இன்றைக்கி.
நாம் இன்றைக்கி செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணும். ஸோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.